ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு சாதம் அது எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 2 ஆழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு அழகு ரேஷனில் வாங்கின துவரம்பருப்பு, நீங்கள் கடையில் வாங்கின துவரம்பருப்பு இருந்தாலும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ரெசிபி பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், மிளகு, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய். நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்தது, 4 தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டம்ளருக்கு நான் 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இது பருப்பு சாதம் கொஞ்சம் குழஞ்சா தான் நல்லாயிருக்கும். மொத்தம் 6 டம்ளர் அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த அந்த அரிசியும் பருப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாமே குக்கரில் போட்டு மொத்தமாக மூடி வச்சு செஞ்சிடலாம். இது ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சத்தானதும் கூட. அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 4 விசில் வச்சோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு சாப்பாடு. அரிசி உடையாமல் அப்படியே ஸ்லோவாக கலரி விடலாம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அரிசியும் பருப்பும், பருப்பு இருக்கிறதே தெரியல பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. லாஸ்ட்டில் இறக்கும் போது 2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.